ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டரா? அப்போ உங்களோட மொபைல் திடீர்னு ஒரு நாள் ஹேக் செய்யப்படுது, அதுவும் ஒரு சைக்கோவால். எப்படி இருக்கும்? இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. எப்படி அவங்களோட மொபைல் ஹேக் செய்யப்பட்டுச்சு, அவங்க அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு சொன்ன ஒரு கதை தான் 2023 ரிலீஸ் ஆன அன்லாக்ட். சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஃபோனில் அலாரம் அடிக்குது. அதை நாமிங்கிற பொண்ணு ஆஃப் பண்ணுறா. அவள் எந்திரிச்சதும் முதல்ல யூஸ் பண்ணுறது ஃபோனை தான். நாள் முழுக்க யூஸ் பண்ணுவா. வேலை பார்க்குறப்போவும் சரி, யார்கிட்டயாச்சும் பேசும்போதும் சரி, பார்ட்டிக்கு போனாலும் சரி, எல்லா சமயமும் ஃபோனை யூஸ் பண்ணுவா. இப்படிதான் அன்னைக்கு பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிட்டு பஸ்ல ஏறி அவ வீட்டுக்கு போறா. அப்போ அவளை யாரோ வாட்ச் பண்றாங்க. பஸ்ல தூங்கிக்கிட்டு இருந்த அவ போன் கீழே விழுந்ததை கவனிக்கல. ஸ்டாப் வந்ததும் அரை தூக்கத்துல எந்திரிச்சு மொபைலை கவனிக்காம கீழே இறங்கி போயிட்டா. அந்த போனை பஸ்ல இருந்து வேற யாரோ எடுக்கிறாங்க. வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தவளை அவளோட ஃப்ரெண்ட் எழுப்புறா. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் போனை காணோம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறா. மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியுது. அதனால அந்த மொபைலுக்கு கால் பண்றா. அதுல ஒரு லேடி பேசுறா. ஆக்சுவலா ஒரு பையன் தான் வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமா குரலை மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நேமி மேடம் மொபைல் என்னோடதுன்னு சொல்ல, அவளும் நானே கொண்டு வந்து தரேன்னு சொல்லி நேமி வேலை செய்யற ஹோட்டலை தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அந்த மொபைலை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா நம்பர் லாக் போட்டிருக்கு. அதனால அவன் கோவத்துல அந்த மொபைலை உடைக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு டெட் பாடியை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பொண்ணு. ஒரு ஆபீசர் அந்த கேஸ ஹேண்டில் பண்ண வரான். அவன் இன்னொரு போலீஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, என்னோட பையன் ஜூன் இத பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். 7 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவன். அப்போல இருந்து பல வழக்குகள் அவன் மேல டவுட்ல இருக்கு. இத அவன் அப்பங்காரனே சொல்றான். இப்போ இந்த ஜூன் யாருன்னா, நாமி மொபைல வச்சிருக்கான்ல அவன் தான். அதுக்கு போலீஸ்காரன், சார் நீங்களும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அது போக ஜூன் எங்க இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் நாமி அவ அப்பா வேலை பார்க்கற ஹோட்டலுக்கு வந்திருக்கா. அப்பா கூட பேசுறா. அப்போ அங்கேயே இருக்கிற நம்பருக்கு கால் வருது. ஜூன் லேடிஸ் குரல்ல, நான் உங்க போனை தெரியாம உடைச்சிட்டேன், அத சரி பண்ண ஒரு மொபைல் ஷாப்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் வாங்கிக்கோங்க, காசு கேட்டா தராதீங்க, நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதனால நாமே அந்த மொபைல் ஷாப்புக்கு போறா. அங்க ஜூன் மாஸ்க் போட்டுக்கிட்டு, மேடம் பாஸ்வேர்ட் போடுங்க, அப்பதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு மொபைலை ஓபன் பண்ண வச்சிடறான். அப்புறம் அந்த மொபைலை உள்ள கொண்டு போய் அதை ஹேக் பண்ண தேவையான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றான். மொபைல் போனை ஃபிக்ஸ் பண்றான். அதாவது ஒரு ஸ்கிரீன் மிரரிங் ஆப் மாதிரி ஒன்ன இன்ஸ்டால் பண்ணியிருந்தான். அவங்க என்ன பண்றாங்களோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா இவன் அதுக்கும் மேல ஒரு விஷயத்த செட் பண்ணி அனுப்பியிருக்கான். அதோட டூப்ளிகேட் இவன் கிட்ட இருக்கு. சோ அவனால நாமி அவளோட மொபைல்ல என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கவும் முடியும். அதே சமயம் அவ போனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அதனால நாமியோட பிரைவசி எல்லாம் ஜூனோட கையில. அன்னைக்கு நைட் ஜூன் நாமிய பார்க்க அவளோட ஹோட்டலுக்கு வரான். நாமியால ஜூனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மொபைல் ஷாப்ல அவன் மாஸ்க் போட்டிருந்தான். இப்போ அவன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி குடிக்கிறான். நாமியோட மொபைல் ஜூன் கண்ட்ரோல்ல இருக்கிறதால அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் ஜூனுக்கு தெரியுது. அவ விளையாடுற கேமை இவனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கான். இதனால நாமி கொஞ்சம் வலிஞ்சுதான் பேசுறா. அப்போ ஜூன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், என்னால என்ன ஹெல்ப் வேணாலும் கேம்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஆகுறான். இவங்க இப்படி பேசுறத நாமியோட அப்பா பாக்குறாரு. ஜூன் நாமியோட பேசினதுக்கு அப்புறம் அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க நேரத்தை செலவு பண்றான். இப்போ நாமியோட எல்லா சீக்கிரட்டும் அவனுக்கு தெரியுது. அடுத்து அவ ஆபீஸ்க்கு வரா. ஹோட்டல் ஜாப் பார்ட் டைம் தான், இதுதான் பெர்மனன்ட். அவங்க வேலை செய்யறது மாடலிங் கம்பெனி. அங்க வேலை பார்த்தவ செத்து போயிட்டான்னு நாமி தெரிஞ்சுக்கிறா. இவளதான் ஜூன் கொன்னு காட்டுல வீசி இருக்கா. அதுதான் நாம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஜூன் இந்த கம்பெனில நிறைய பேர் இருப்பாங்க போலயே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போதைக்கு நாமி மேலதான் குறியா இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல நாமியோட பாஸ் அவளை பாராட்டி சம்பளத்தை டெவலப் பண்ணி ஹையர் போஸ்டிங் தரா. கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் நாமிக்கு சந்தோஷம் தாங்கல. இந்த விஷயம் இப்போ ஜூனுக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் ஜூனோட அப்பா அவரோட ஒய்ஃப பார்க்க வீட்டுக்கு வராரு. இவங்க இப்போ சேர்ந்து இல்ல. அவகிட்ட ஜூனை பத்தி கேட்டா அவ வாயவே திறக்க மாட்டேக்கா. ஆனா இவன் தான் போலீஸ்காரனாச்சே. ஜூனும் அம்மாவும் போன்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு இவனுக்கு தெரியும். தேவையில்லாம சப்போர்ட் பண்ணாத, அவன் ஒரு பொண்ணை கொன்னு இருக்கான் அப்படின்னு ஆபீசர் சொல்ல, அம்மாக்காரி இல்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல, அவன் ஏன் கொல்லணும் அப்படின்னு திரும்பி கேள்வி கேட்கிறா. அதே சமயம் போலீஸ்காரன் ஜூன் அப்பாக்கு மெசேஜ் அனுப்புறான். ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்கு, அங்க ஜூன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அதனால அவன் ஒய்ஃப ஃபர்தரா விசாரிக்காம அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் நாமே தன்னோட ஹையர் போஸ்டிங்க என்ஜாய் பண்றான். சந்தோஷமா இருக்கா. நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்குறா. அதே சமயம் ஜூன் நாமி வீட்டுக்குள்ள போய் நோட்டம் விடுறான். அங்க அவன் நாமியோட பழைய மொபைல்
பண்ண பாக்குறான். உடனே ஜூனுக்கு இந்த மொபைலையும் ஹேக் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அடுத்த சீன்ல போலீஸ்காரன் ஜூன் அப்பா கிட்ட ஜூனோட அட்ரஸ கொடுக்கறான். சோ இந்த தடவை நான் தனியா போறேன் அப்படின்னு ஜூன் அப்பா மட்டும் ஜூனோட வீட்டுக்கு போறான். திருட்டுத்தனமா உள்ள வந்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண பாக்குறான். எல்லாத்தையும் நோட்ட விடுறான். கடைசியா செத்து போன பொண்ணோட அம்மாவை பத்தின டீடைல்ஸ் அங்க இருக்கு. அப்போன்னு பார்த்து வீட்டுக்கு வரான் ஜூன். வீட்டுக்குள்ள எவனோ புகுந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமா போறான். அங்க அவனோட அப்பா எவிடன்ஸ கலெக்ட் பண்றான் அப்படின்னு ஜூன் புரிஞ்சுக்கிறான். அதே சமயம் ஜூன் அப்பாவும் கொலகாரன் இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல குறியா இருக்கிறாரு. அப்போ ஜூன் சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி அப்பங்காரனை அந்த வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி பண்றான். அவன் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் ஜூன் அழிச்சிட்டான். சோ அந்த ஆபீசருக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த பக்கம் இனிமே வீட்டுல தங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜூன் நாமியோட ஹோட்டலுக்கு போறான். அங்க நாமி அப்பா கிட்ட ரூம் வேணும் அப்படின்னு சொல்றான். நான் ரெகுலரா வரவன் தான், உங்க பொண்ணுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹோட்டலை ரன் பண்றவனுக்கு தெரியாதா யார் ரெகுலர்னு? அதனால நாமியோட அப்பா அவனை நம்பல. அதுக்கப்புறம் நாமி கிட்ட ரூம்காக ரெக்கமெண்ட் பண்ண சொல்றான். அன்னைக்கு நைட் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கும் போது ஜூன் மேல டவுட்டா இருக்கு. அவன் வேற ஏதோ நோக்கத்தோட பழகுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாரு. பட் இப்படி சொன்னா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? அப்பா நீங்க பூமர் அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னு நாமி கிண்டல் பண்றா. நாமியோட அப்பா கோவப்படுறான். அதனால இப்போ நாமி ஓகே நான் அவனை விட்டு வேலையே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. பட் இந்த விஷயம் ஜூனுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட் நாமி ஃப்ரெண்டு கிட்ட பேசுறான். அப்போ ஜூனை பத்தி பேசுறான். அவளோட கண்ணாடி பிடிக்கல, ஹேர் ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு நான் முதல்ல பார்த்து ஓகே சொன்னதா அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு நாமி சொல்றா. அதே சமயம் ஜூன் வீட்ல பல்ப் வாங்கின அப்பா செத்து போன பொண்ணோட அம்மாவை பார்க்க வந்திருக்காரு. அவங்க நிறைய சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு நாள் அந்த பொண்ணோட மொபைல் டேமேஜ் ஆகிருச்சு. அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் அவளால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில அவ காணாம போய் பணமா தான் கிடைச்சான்னு அழுகுறாங்க. அப்போ ஜூனோட அப்பா என்ன சொல்றான் அப்படின்னா, அவனை நான் தப்பிக்க விட மாட்டேன், கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அந்த அம்மாக்கு ஆறுதலா சொல்றான். இன்னொரு பக்கம் ஹோட்டல்ல இருந்த நாமியோட அப்பாவை ஜூன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துல நாமியோட அப்பாவை அட்டாக் பண்ணி அவனை கடத்துறான். இந்த பக்கம் ஜூனோட கடத்தல் தகவலை வச்சு காட்டுக்குள்ள இன்னும் சில இடங்கள்ல போலீஸ் தேடும் போது 8 பொண்ணுங்களோட பணம் கிடைச்சிருக்கு. சோ இது கண்டிப்பா நல்ல செய்தி இல்ல. இதனால ஜூனோட அப்பா கோவத்தோட உச்சில இருக்காரு. இப்போ விடிஞ்சதும் நாமி எந்திரிச்சு போனை பார்த்தா அவளோட பாஸ் 8 மிஸ்டு கால் கொடுத்திருக்காரு. அது போக நிறைய ரிப்ளை அவளுக்கு வந்திருக்கு. எல்லாரும் அவளை திட்டி இருக்காங்க. நல்ல பொண்ணுன்னு வருஷ கணக்குல எடுத்த பேரு ஒரு நாள் நைட்ல காலி ஆகிருச்சு. என்னன்னா அவ வேலை பார்க்கிற கம்பெனிய பத்தியும் கூட வேலை செய்யறவங்கள பத்தியும் ஏன் பாஸ பத்தியும் கேவலமா போஸ்ட்ல வச்சிருக்கா. கண்டிப்பா அந்த மாதிரியான வார்த்தையை யாரும் கேட்க விரும்ப மாட்டாங்க. அதாவது ஜூன் பண்ணிருக்கான். ஆனா எல்லாரும் இவளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ இப்போ ஆபீஸ்க்கு போறா. அங்க எல்லார்கிட்டையும் நான் பண்ணல அப்படின்னு சொல்றா. பட் யாரும் அவளை நம்பல. பாஸ் செம்ம டென்ஷன்ல இருக்க. அவகிட்ட நாமி கெஞ்சுதா. அதுக்கு பாஸ் உன்ன மாதிரி எனக்கு போஸ்ட் போட தெரியாது, நீ பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு அவளை வெளியில தள்ளுறா. அதாவது அவளோட ஜாப் காலி. அப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் அழுகிறா. இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. இவங்க இப்படி போகும்போது ஜூன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அவ ஃப்ரெண்டையும் அவகிட்ட இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு பாக்குறான். அடுத்த சீன்ல ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நாமிக்காக கேஸ் கொடுக்க. பட் போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இத வச்செல்லாம் எங்க யாரு பண்ணா என்ன பண்ணானெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றான். இதனால 2 பேருக்கும் கோவம் வருது. அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த ஜூன் எங்க இருக்கான் அப்படின்னா, நாமியோட அப்பா வீட்ல. அவரை கட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாமி அப்பாக்கு கால் பண்ணும்போது நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு மொபைல்ல மெசேஜ் அனுப்பிடுறான். அதனால நாமி அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வரா. கூட ஃப்ரெண்டும் வந்திருக்கா. பட் அப்பாவை அங்க காணோம். நம்ம தான் ஏதாவது பண்ணி அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது யாராவது மொபைலை ஹேக் பண்றவன் இருந்தா அவன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜூன் அங்க வரா. நாமிக்கு ஜூன் கிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன அப்படின்னு தோணுது. அவன் அதை செக் பண்றான். உங்க போனை ஹேக் பண்ணிருக்காங்க, நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் ஹேக்கர் பாக்குறான் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். அப்புறம் நாமி கிட்ட தனியா பேசுறான். அப்படி தனியா பேசுறத நாமியோட ஃப்ரெண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்றா. தனியா பேசணும்னு சொன்னவன் நாமி கிட்ட உங்க மொபைல் பாஸ்வேர்டு உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் போல, பாஸ்வேர்டு இல்லாம இந்த போனை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இதனால விளையாட்டுத்தனமா போட்டோ எடுக்கிற அவ ஃப்ரெண்டு மேல நாமிக்கு டவுட் வருது. அப்புறம் நாமி மட்டும் தனியா உள்ள வரா. ஃப்ரெண்டு பேசுற எந்த கேள்விக்கும் நாமி திரும்ப பேசல. என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது நாமி கோவப்படுறா. நீ தான் என் மேல பொறாமையில இப்படி பண்ணியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஃப்ரெண்டு, நேத்து வந்த பையன் பேச்சு கேட்டு என்னைய சந்தேகப்படுறல, நானும் உன்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன், இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. வெளியே போகும்போது ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போறா. இந்த விஷயத்த ஜூன் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ்கார உங்க பையன் தான் சார் எல்லாத்தையும் பண்றான், இதுக்கு மேல எவிடன்ஸ்க்காக வெயிட் பண்ண முடியாது, அவளை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜூனோட அப்பா
அப்பா என்ன சொல்றான் அப்படின்னா, முதல்ல அந்த மொபைல் ஷாப்பை கண்டுபிடிங்க, அங்க நமக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி மொபைல் ஷாப்பை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹோட்டல்ல இருந்த நாமி ஃப்ரெண்டோட இருந்த பழைய வீடியோவை பாக்குறா. அதை பார்த்துட்டு அவசரப்பட்டோமோ அப்படின்னு டென்ஷன் ஆகி அவளோட மொபைலை தூக்கி போட்டு உடைக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ் மொபைல் ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஜூன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அங்க இருக்கிற சில எல்லோ நோட் மூலமா செத்து போன எல்லா பொண்ணுங்களோட டீடைல்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ போலீஸ்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் 9வது பொண்ணை பத்தி சொல்லி ஆகணும், அதாவது அவ இன்னும் சாக போறா, அவ தான் 9ன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். சோ நம்ம அவளை காப்பாத்தி ஜூனை பிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ நாமி மொபைலை ரிப்பேர் பண்ண அங்க வந்திருப்பா. அவ இவங்க பேசுறத கேட்டுறா. அதாவது ஜூன் ஒரு ஹேக்கர், அவன் தான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிருக்கான் அப்படின்னு. அதனால அவளே வாலண்டியரா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவனால என்னோட வேலை போச்சு, என்னோட ஃப்ரெண்டு போயிட்டா, அவ என்ன இப்படி தனியா ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு ஜூன் ஒரு கொலகாரன் அப்படின்னு இன்னும் தெரியாது. போலீஸ்காரங்களும் அவகிட்ட சொல்லல. இப்போ போலீஸ் நாமி கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது, நான் அவனை மீட் பண்ண பாக்குறேன், என்ன பார்க்க வருவான், அப்போ நீங்க வந்து பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அவ ஜூனை கூப்பிடுற, அவனும் வர தயாரா இருக்கான். போலீஸ்காரங்களும் அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. ஜூன் என்ன பண்றானா, நாமிக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்திக்கிட்டு கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டு வரான். ஜூன் நாமி வீட்டுக்கு வரும்போது போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிடுறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அவன் ஜூனா அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வரவும் அவனும் வேற பேரை சொல்லி தப்பிக்கிறான். அது போக அவன் போலீஸையே மிரட்டிடுறான். ஏன் மேல எப்படி கன் வைக்கலாம் அப்படின்னு சத்தம் போடுறான். ஜூன் அப்பாக்கும் அது ஜூனா அப்படின்னு டவுட் வருது. அதனால போலீஸ்காரன் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுறான். அதனால ஜூன் அங்க இருந்து போயிடுறான். இவனை போக விட்டுட்டு நாமி கிட்ட வந்து, ஜூன் வரலே அப்படின்னு இந்த முட்டாள் போலீஸ் கேட்க, அவனுக்கோ ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா, அதனால இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்றான். அதுவும் மெசேஜா வந்திருக்கு, நான் என்னோட மொபைலை ரிப்பேருக்கு கொடுத்திருக்கேன், இனிமே அந்த மொபைல் வர வரைக்கும் என்னால அவனை கான்டாக்ட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால போலீஸும் ஒத்துக்கிறாங்க. அது போக டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா ஆபீசரோட புள்ளதான் இந்த அக்யூஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜூனோட கேஸ்ல இருந்து அவங்கள விலகி இருக்க சொல்றாங்க. இதனால நாமிக்கு கவலையாகுது. இப்போ அவளோட செகண்ட் மொபைலை யூஸ் பண்றா. இங்க இருந்தா ஆபத்து அப்படின்னு நாமி சொல்ல, போலீஸ்காரனும் அததான் சொல்றான். அதனால சேஃபான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட வீட்டுக்கு போலீஸ்காரனை கொண்டு வந்து விடுறான். அவை கிளம்பும் போது, ஏதாவது எமர்ஜென்சினா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்துட்டு போறான். இவளும், அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறா. அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணா அப்ஸ்டேர்ஸ்ல போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேக்கு. மேல போய் பார்த்தா யாரையும் காணோம். இதனால நாமிக்கு பயம் அதிகமாகுது. அதனால ஆபீசருக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு போனை எடுத்தா அதை ஜூன் ஹேக் பண்ணி தடுக்கிறான். இப்போ அந்த போன் எந்த விஷயத்துக்கும் ஹெல்ப் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதும் நாமி அதை உடைச்சு போட்டுறா. அப்புறம் அவளோட அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப ஜூன் அவளுக்கு முன்னாடி வந்து, உன்னோட அப்பாவை பார்க்கலாம், பட் அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு அவ முன்னாடில இருந்த ஆபீசருக்கு, நான் 2 நாளைக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன் அப்படின்னு நாமி மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்புறான். அதாவது போலீஸ் இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அனுப்புறான். அதுக்கப்புறம் அப்பாவை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி நாமியோடைய கையையும் கட்டி போடுறான். கட்டி போட வைக்கிறான். என்ன, ஏன் இப்படி பண்ற, நான் உனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது, நீ ஒன்னும் பண்ணல, எனக்கு இது வெறும் ஹாபி அப்படின்னு சொல்றான். உன்னோட மொபைல் மூலமா தான் எல்லா டீடைலையும் கொடுத்த அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நாமியோட வாயில டேப்பை ஒட்டிட்டு பாத்டப்ல தள்ளி வாட்டரை ஓபன் பண்ணி விடுறான். நாமி அழுகிறா. அவ அழுகிறத போட்டோ எடுத்துட்டு மூச்சு முட்டி சாவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ போலீஸ்காரன் நாமிக்கு கொடுத்த கான்டாக்ட் கார்டை பாக்குறான். பிரச்சனை இல்லனா போன் பண்றேன், மெசேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்கான். ஆனா இந்த சைக்கோ என்ன பண்ணா, மெசேஜ் தானே பண்ணான் அப்படின்னா அந்த போலீஸ் எப்ப வேணாலும் இங்க வரலாம், அடச்ச அப்படின்னு சொல்லி ஜூன் அங்க இருந்து ஓட பாக்குறான். போலீஸ்காரன் உள்ள வந்துடுறான். அவனை திரும்ப அடிச்சிடலாம் அப்படின்னு ஜூன் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு பின்னாடி அவனோட அப்பா வந்து அவனை பிடிச்சிடுறாரு. அப்பனுக்கு அது பையன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனா அவன் யூஸ் பண்ணது எல்லாமே பையனோட ப்ராப்பர்ட்டி. சோ அவனை போட்டு அடிக்கிறான். இந்த பக்கம் போலீஸ்காரன் தண்ணில செத்துக்கிட்டு இருக்கிற நாமிய காப்பாத்த போயிட்டான். ஆபீசர் ஜூனை போட்டு அடிச்சுக்கிட்டே பையனை எங்க அப்படின்னு கேட்க, அதுக்காக நான் உன்னோட புள்ளையா இல்லையான்னு கூட தெரியாம என்ன அப்பண்டா அப்படின்னு கலாய்க்கிறான். இந்த பக்கம் போலீஸ் நாமிய காப்பாத்திட்டான். அடுத்து நாமியோட அப்பாவை காப்பாத்த சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் எந்திக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலா ஆபீசருக்கு பிறந்த பையன் 7 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான். அப்படி போனவன் நம்பரை தான் இவன் 0ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணி அவனை கொண்டு பணத்தை காட்டுக்குள்ள ஆபீசர் வளர்த்த மரத்துக்கு பக்கத்திலேயே புதைச்சிருக்கான். அப்புறம் ஜூனோட இடத்துல இருந்து எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கிறதா இந்த கில்லர் ஜூன் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் உடனே ஆபீசர் கன்னை எடுத்து அவனை கொல்லலாம் அப்படின்னு கன்னை நீட்டுறாரு. ஆனா அவரோட சட்டம் அவரை தடுக்குது. அது போக ஜூன், நான் இன்னும் உங்க ஒய்ஃபோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த நாமே ஆபீசரோட கன்னை புடுங்கி சுட்டு கொள்றா. அவன் அப்பனை கொன்னுட்டானே அப்படின்னு கோவத்துல பண்ணிட்டா. ஆனா அப்பங்கார முடிச்சுக்கிட்டான். நாமே அவளோட அப்பாவை
அவ கட்டி பிடிச்சு அழுகிறா. அடுத்து ஹாஸ்பிடல்ல சேர்ந்து 2 பேரும் சரியாகிறாங்க. ஆனா செத்து போனது ஆபீசரோட மகனான உண்மையான ஜூனா இல்ல வேற ஒரு ஜூனா அப்படிங்கறதே தெரியல. போஸ்ட் கிரெடிட்ல நாமி அப்பா கூடயும் பழைய ஃப்ரெண்டு கூடயும் பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரோ அவளை கண்காணிக்கிறாங்க. அது அவளுக்கு தெரிஞ்சாலும் யார் அது அப்படின்னு இவளுக்கும் புரியல, ஆடியன்ஸுக்கும் காட்டல. இந்த சஸ்பென்ஸோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த படம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல. இனிமே மொபைல்ல ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா கூட அதை சர்வீஸ்க்கு கொடுக்கறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்ல? சோ அதிகமா மொபைல் யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இத மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Kavya and thanks for watching.